அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று தத்துவ ஞானிகளின் தந்தை சாக்ரட்டிஸ். நண்பர்களே, மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் தத்துவ ஞானிகளின் பங்கு அளப்பரியது. வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களில் பல தத்துவ ஞானிகள் உதித்திருக்கின்றனர். அவர்களுள் தலையாயவர் தத்துவ ஞானிகளின் தந்தை என்று போற்றப்படும் சாக்ரட்டிஸ். கிரேக்கத்தின் புகழை உலகெல்லாம் பரவச் செய்தவர் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே 469ஆம் ஆண்டு பிறந்தார். வறுமையில்தான் வாழ்ந்தார். சாக்ரட்டிஸ் வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்தித்தார், வித்தியாசமாகவும் சிந்தித்தார். அவர் கிரேக்கத்தில் பகல் பொழுதில் கையில் விளக்கேந்தி கொண்டு கூட்டமுள்ள இடத்தில் எதையோ குனிந்து தேடுவது போல் நடிப்பார். வேடிக்கை பார்க்க அங்கு கூட்டம் கூடும். என்ன தேடுகிறீர்கள் என்று எவராவது கேட்கும்போது மனிதர்களை தேடுகிறேன் என்று பதில் கூறுவாராம். மக்கள் புரியாது விழிக்கும்போது அவர்களிடம் விளக்கி பேசி தன் கருத்துக்களை அவர்களது மனங்களில் விதைப்பார். சாக்ரட்டிஸின் அறிவுபூர்வ பேச்சால் புரட்சி வெடிக்கலாம் என அஞ்சினர் ஆட்சியாளர்கள். சமுதாயத்தை சீர்திருத்த நினைத்தவர் மீது கிரேக்க இளைஞர்களிடம் தவறான கருத்துக்களை பரப்புகிறார் என்று குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தனது 70வது வயதில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டார் சாக்ரட்டிஸ். நீதிமன்றத்தில் சாக்ரட்டிஸ் முன்வைத்த வாதங்கள் நம்முடைய சிந்தனைக்குரியது. அவர் சொல்கிறார், என்னை நீதிமன்றத்தின் முன் நிறுத்திய என் எதிரிகளை நான் குறுக்கு விசாரணை செய்ய விரும்பவில்லை. என்னுடைய உண்மையான எதிரிகள் அநீதியும் அறிவின்மையும் தான். நான் கல்லையும் மண்ணையும் கடவுள் என்று ஒப்புக்கொள்ள மறுக்கிறேன். நான் கல்லுக்கும் மண்ணுக்கும் பிறக்கவில்லை, ஒரு பெண்ணுக்குத்தான் பிறந்தேன். கடவுளை பற்றி ஆராய்ச்சி செய்வது நாத்திகம் என்றால் கடவுளை ஒப்புக்கொள்ள எங்கே மறுத்து விடுவார்களோ என்று பயப்படுவது அதைவிட நாத்திகம். நீங்கள் என்னை மன்னித்து வெளியே அனுப்பினாலும் என் உயிர் உள்ளவரை தர்க்கவாதத்தை தொடர்வேன். உண்மையில் எனக்கு அறிவில்லை, மற்றவர்களுக்கும் இல்லை. மற்றவர்கள் அதை உணரவில்லை, நான் எனது அறிவீனத்தை உணர்ந்தேன். அவ்வளவுதான் வேற்றுமை. நான் மரணத்திற்கு அஞ்சவில்லை, அநீதிக்குத்தான் அஞ்சுகிறேன். எனக்கும் உங்களுக்கும் பொதுவான கடவுள் பெயரால் நீதி கேட்கிறேன். இவ்வாறு நீதிமன்றத்தில் பேசினார் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸுக்கு மரணமா மன்னிப்பா என்று முடிவு செய்ய 501 நபர்கள் கொண்ட நீதிக்குழு வாக்களித்தது. அதில் 220 பேர் மன்னிப்புக்கும் மீதி 281 பேர் மரணத்திற்கும் வாக்களித்தனர். 61 வாக்கு வித்தியாசத்தில் உலகின் ஆகச்சிறந்த தத்துவ ஞானியின் மரணம் தீர்மானிக்கப்பட்டது. அப்போது கூட கலங்கவில்லை சாக்ரட்டிஸ். ஏனெனில் மரணத்தை பற்றி அவரே ஒரு முறை இவ்வாறு கூறியிருந்தார். மரணத்தை பற்றி கவலைப்படாதே, நீ இருக்கும் வரை மரணம் வரப்போவதில்லை. அது என்னவென்று உனக்கு தெரியாது. அது வந்தபோது நீயே இருக்கப் போவதில்லை. பிறகு ஏன் கவலை? சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்து கொல்ல முடிவு செய்யப்பட்டது. சாக்ரட்டிஸின் மரணம் குறிக்கப்பட்ட நாள் வந்தபோது புன்னகையுடன் விஷக்கோப்பையை பெற்று மறுமொழி எதுவும் சொல்லாமல் விஷத்தை அருந்தி உயிர் துறந்தார் சாக்ரட்டிஸ். உன்னையே நீ அறிவாய் என்பது சாக்ரட்டிஸின் புகழ்பெற்ற வாசகம். எதையும் அப்படியே நம்பிவிடாதே, ஏன் எதற்கு என்று கேள்வி கேள் என்ற சிந்தனைதான் சாக்ரட்டிஸ் இந்த உலகிற்கு விட்டு சென்ற மாபெரும் சொத்து. கேள்வி கேள் என்று சொன்னதற்காக கொல்லப்பட்ட முதல் அறிவு ஜீவி சாக்ரட்டிஸ். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. கவிஞர் வாலியின் இந்த பாடல் வரிகளை 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்ந்து காட்டியவர் சாக்ரட்டிஸ். 1000ல் ஒருவன் என்ற திரைப்படத்தில் அந்த பாடல் வரி இடம் பெற்றிருந்தது. சளைக்காமல் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டதால்
சாக்ரட்டிஸை 1000 அல்ல 1000 கோடியில் ஒருவராக இன்றும் மதிக்கிறது உலகம். மீண்டும் நாளை சந்திப்போம்.